Taste the Daily. தமிழகத்தில் இன்னமும் தீராத மரண ஓலங்கள்தான் இந்த விடியா திமுக ஆட்சியின் அலங்கோலங்கள். ஆனாலும் இந்த ஈகோ பிடித்த விடியா திமுக இத்தனை பேரின் உயிர்களையும் துச்சமென நினைத்து வாய் திறக்காமல் மூடி மறைத்து குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது. சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தும் கூட அங்கும் இந்த விவகாரத்தை பேசாமல் எதிர்க்கட்சிகளையும் பேச விடாமல் அராஜகத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் இயக்கமான அதிமுக அப்படி அல்ல. சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறது. விடியா திமுக தன் ஆக்டோபஸ் கரங்களால் ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கினாலும் சரி விடாப்பிடியாக மக்கள் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அதன் அடுத்த கட்டம்தான் இன்றைக்கு நாள் முழுக்க அறத்தின் வழியில் அமைதியாக உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்து அதை நடத்தியும் காட்டியிருக்கிறது அதிமுக. இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. சென்னையில் நடந்த அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்தில் கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்களும் திரண்டு வந்ததில் இருந்தே தெரிய வேண்டாமா மக்கள் எந்த அளவுக்கு திமுகவின் மீது கடுங்கோபத்தில் இருக்கிறார்கள் என்று. பல்வேறு ஊடகங்களை வேண்டுமானால் உருட்டி மிரட்டி அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டம் பேசுபொருளாகிவிடக் கூடாது என்று திட்டம் போடலாம். ஆனால் சமூக வலைதளம் முழுக்க அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டம்தான் ட்ரெண்டிங். அதுவும் பயமா ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக்கில் விடியா திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் கிளி கிளி என கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67 உயர்ந்தும் இப்போது வரை கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் நேரில் செல்லாதது ஏன் என்ற கேள்விக்கும் சரி, இந்த விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் சரி இப்போது வரைக்கும் செவி மடுக்காமல் காதுகளை அடைத்து கொண்டும் நெஞ்சை கல்லாக்கி கொண்டும் இருக்கிறது விடியா திமுக. இத்தனை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்க சட்டசபையில் மானிய கோரிக்கையில் தன் மகன் உதயநிதி பேசும் அழகை ரசிக்கத்தான் முதலமைச்சரானாரா ஸ்டாலின்? கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி கேட்டு அறவழியில் போராடும் அதிமுக அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தியிருப்பதால் உண்மையிலேயே நடுங்கிக் கொண்டிருக்கிறது திமுக என்பதுதான் நிதர்சனம். அதிமுகவின் இப்படிப்பட்ட அறவழி போராட்டங்களால் விடியா திமுகவுக்கு நெருக்கடி முற்றுவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் உடன்பிறப்புகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.